ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னா, எங்கள் வீட்டோட மேல் மாடியில் தரைத்தளத்துக்கு வந்து கூலிங் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஆள் வர சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, அதனால் நம்ம கம்பி ப்ரெஷ் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அடிக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு கம்பி ப்ரெஷ் எல்லாம் கொடுத்தோன்னே இடம் விடாமல் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துட்டாங்க. அந்த பாசம் அழுக்கு எல்லாமே சுத்தமாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுவோங்களா, அதை வச்சு இப்போ க்ளீன் பண்ணோம்னா அந்த அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பக்கத்து வீட்டில் போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணுற மோட்ரு வச்சுருந்தாங்க, அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ண கொடுத்தோம். நல்லா தண்ணியெல்லாம் க்ளீனாக அந்த வாட்டர் வாஷ் பண்ணுற கன்லேயே அடித்தாங்க பாருங்கள், இடம் விடாமல் அந்த கருப்பு அந்த ஃபுல்லாக எல்லாமே நல்லா க்ளீனாக வந்துருச்சு. ஒருத்தர் கண்ணில் அடிச்சுட்டு இருந்தார், ஒருத்தர் கூட்டிகிட்டு இருந்தார். நல்லா க்ளீனாக ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துட்டாங்க. கழுவிட்டு நல்லா காய விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கழுவிட்டு இருந்தாங்க, நானும் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிக்க போய்க்கிறோம். வீட்டு சூடாக இருக்குது, கீழே ரொம்ப அனல் இறங்குதுங்க வீட்டுக்குள்ள, அதனால கூலிங் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஒர்க் நடக்குது, பார்க்கலாம் வாங்க போகலாம். நம்ம இதுதான் மொட்டை மாடி. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பம்பு செட்டில் போட்டு அடித்து கழுவுறது. வாங்க நாங்கள் மேலே போய் அடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். மேல் மாடி பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக சுரண்டிட்டு கழுவிட்டு காஞ்சதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்தோம்னா தான் சீக்கிரமாக காயும். அப்படின்னா தான் 2 கோட் அடிக்க முடியும்னு சொல்லிவிட்டு மேலெல்லாம் காய வச்சுட்டு கீழே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், மேலே நல்லா வந்து க்ளீனாக கொஞ்சம் வெயில் நிறையவே நல்ல வெயில், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே காய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. பெயிண்ட்டு மிக்ஸ் பண்ணோம், தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் தின்னாக அடித்தோம்னா தான் 2 கோட் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட்டு பாருங்கள், பெயிண்ட் பக்கெட் மேலே வச்சு ஓப்பன் பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நிறைய கிராக் இருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து இந்த கிராக் சீல் மாமா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு கிராக்குக்கெல்லாம் நல்லா அது பேஸ்ட்டெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டேம்ப் ப்ரூஃப் கூலிங் பெயிண்ட் தான் நல்லா இருக்குது இப்போதைக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஊருக்காரங்களே பெயிண்ட் கடை வச்சுருக்காங்க, அதனால் அவங்க தாங்க போய் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பெயிண்ட் வந்து எவ்வளோ தண்ணி கலக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க வந்து அப்படி இல்லை, உங்களுக்கு கையில் கரைச்சி பார்த்தாலே நல்லா தெரியும், நல்லா திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு தின்னாக இருந்தாலே பெயிண்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மேலே வந்து பெயிண்ட் அடிக்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் மீதியெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கீழெல்லாம் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் அத்தையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரிமைனிங் சன் சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா சுரண்டவில்லை. சரி, நம்மளால் அப்படி சுரண்ட முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுற கன்லேயே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒருத்தர் வந்து ரோலர் போட்டு உருட்டிகிட்டு இருந்தார். நான் கூட இது கூலிங் பெயிண்ட் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நம்ம வால் சைடில் இருக்க வால் அடிக்கிறதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கீழே தரையில் அடிக்கும் போது நாமளே அடிச்சிடலாம் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம்லாம் நாமளே அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஐடியா வந்துச்சுங்க. ஒருத்தர் வந்து சைடில் எல்லாம் பார்டர் போட்டுகிட்டே வந்தார். ஒருத்தர் வந்து கீழே சென்டருக்கு எல்லாமே நல்லா க்ளீனாக அடிச்சு விட்டுட்டாரு. நாங்கள் அதுக்குள்ளே கீழெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். பெயிண்டர்ஸ் பார்த்திங்கன்னா லன்ச் டைம் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு 1 hour ரெஸ்ட்டுங்க எங்களுக்கு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது வரைக்கும் கன்னெல்லாம் சும்மா தானே இருக்கும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி அடிக்கணும்னு மாமா தண்ணி போட்டு விட சொல்லிவிட்டு நான் அடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப நேரம் கையில் பிடிச்சிருக்க முடியாது, எப்படி அடிக்கணும்னு சொல்லி மாமா சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. சரி, நானே அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு நானும் அடித்தேங்க. என்னால் அடிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து தண்ணி மொண்டூற்றி கழுவுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஒரு ஆள் மொண்டு தரணும், ஒருத்தர் கூட்டணும், பிடிக்கணும். ஆனால் இந்த கன்று இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தராகவே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம், மட்டுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நேரம் கையில் பிடிச்சிருக்கிறது வந்து கை வலிக்குமே தவிர மற்றபடி க்ளீன் பண்ணால் நமக்கு சீக்கிரமாக வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க செய்கிறதுக்கு. கை வலிக்குதுங்கிறதெல்லாம் சீக்கிரம் க்ளீன் பண்ண முடியுதில்ல, பரவாயில்ல, வேலை முடிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி நானும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து சன் சைடெல்லாம் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணாமே அப்படியே வந்து வாட்டர் கன்லேயே காமிச்சு க்ளீன் பண்ணேன். நல்லாவே அழுக்கு சூப்பராக போணுச்சுங்க. இந்த வாட்டர் வாஷ் கன் வந்து நல்ல மோட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சிருச்சு.
சரி அவங்கெல்லாம் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டாங்க, செகண்ட் கோட் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நானும் போய் பார்த்துங்க. சூப்பராக நல்லா பளிச்சுன்னு அடிச்சிட்டாங்க. அந்த கிராக் கீழே வந்து தரைதளத்தில் அந்த கிராக்கெல்லாம் தெரியாத அளவுக்கு அந்த கிராக் பேஸ்ட் வச்சு நல்லா க்ளீனாக அடிச்சிட்டாங்க. அப்புறம் கீழே அடிக்கிறதுக்கு அவங்களும் வந்துட்டாங்க. அப்புறம் கீழே சன்செட் பாருங்கள், எல்லாமே நல்லா சூப்பராக அடிச்சிருந்தாங்க. இதில் வந்து நம்ம 1 கோட் 2 கோட் அடிக்கிறத விட ஒரு 5 ரூபி காயின் அளவுக்கு மொத்தமாக அடித்தோம்னா தான் வீட்டில் வந்து அந்த ஹீட்டு தெரியாதாங்க. நாங்கள் அந்தளவுக்கு அடிக்கல. சரி இந்த டைம் வந்து ஒரு 2 கோட் மட்டும் அடிச்சிக்கலாம், தரையெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு, அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நாமளே அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதோட போதும்னு சொல்லி நிறுத்திட்டோம். ஒரு 20-30% வந்து வீட்டுக்குள்ளே வந்து அனல் இறங்குறது குறைஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்த கூலிங் பெயிண்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து சன்லைட்லேருந்து வர ரிஃப்ளெக்ஷன்னால் நல்ல 1 மணி 2 மணிக்கு நல்ல வெயில் அடிக்கும் போது கூட பாருங்களேன், இந்த தரையில் போய் நின்னால் சுத்தமாக சுடவே இல்லைங்க. ஒரு மேஜிக் மாதிரி தான் உட்காந்து படுத்தே தூங்கலாம் போல், அந்தளவுக்கு மேலே நல்லா கூலிங்காக இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கூலிங் குறைஞ்சிருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.